அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம் இந்த பதிவுல எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, அதாவது ஆடிப்பூரம் வரப்போகின்றது. அந்த ஆடிப்பூரத்தின் சிறப்புகள் எல்லாம் என்ன? ஆடிப்பூரம் எப்படி வழிபாடு பண்றது? எந்த நேரத்துல வழிபாடு பண்றது? அப்ப நெய்வேத்தியமா என்ன வைக்கிறது என்றும், இந்த வருஷம் ஆடிப்பூரம் எப்ப வருகின்றது என்றும், அதிலும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாமல் நம்ம கவலைப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல அவங்களும், கல்யாணம் ஆகாமல் தள்ளிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பவங்களும் இந்த பதிவுல நம்ம சொல்லுகின்ற இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றினால் அடுத்த வருஷம் நிச்சயம் உங்களது வேண்டுதல்கள் நிறைவேறும். அதனால இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். முதல்ல ஆடிப்பூரம் எப்ப வருதுன்னா 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு ஆடி 5வது வெள்ளிக்கிழமை காலையில 7:22 பூர நட்சத்திரம் ஆரம்பிச்சு மறுநாள் 15ஆம் தேதி காலை 7:01 முடியுது. நல்ல நேரம்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று காலையில 9:15 இருந்து 10:15 வரைக்கும் நல்ல நேரமா இருக்கின்றது. அதிலும் 12:15 இருந்து நமக்கு மதியம் 1:15 வரைக்கும் சாமி கும்பிடுறதுக்கு நல்ல நேரம் இருக்கின்றது. சிவன் கோவில்களிலும் வைணவ கோவில்களிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் நாள்தான் ஆடிப்பூரம். பார்வதி தேவியோட அவதார தினம் இந்த ஆடிப்பூர நாள் தான். பூமாதேவி ஆண்டாள் நாச்சியாராக அவதாரம் செய்ததும் இந்த ஆடிப்பூர நாளில்தான். ஆண்டாள் நாச்சியார் அவதரிச்ச ஸ்ரீவல்லிபுத்தூரிலும் அவங்க ரங்கனோட ஐக்கியமான ஸ்ரீரங்கத்திலும் 12 நாட்கள் திருவிழா தேரோட்டத்தோட கொண்டாடுவாங்க. ஆடிப்பூரம் நாள் அப்படினாவே ரொம்ப விசேஷமான நாள். ஒரு ஒரு அபூர்வமான நாளுன்னு கூட சொல்லலாம். அம்மனுக்கு உகந்த நாள் என்றும் சொல்லலாம். மேலும் அம்மனுக்கு வளைகாப்பு செய்து கண் குளிர நாம் அவங்களை தரிசிக்கிற ஒரு முக்கியமான நாள். நாம் என்ன வேண்டுதல் வச்சு வேண்டுனாலும் அந்த அம்பாள் நமக்கு கண்டிப்பா அந்த வரத்தை அளிக்கக்கூடிய ஒரு உன்னத மிக்க ஒரு நாள் தான் இந்த ஆடிப்பூரம். ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அது அம்மனுடைய மாதம். அந்த மாதத்துல நாம் அம்மனுக்கு அலங்காரம் செய்து வளையல் போட்டு வரம் கேட்டோம்னா கண்டிப்பா அந்த தாய் நமக்கு அருள் புரிவாங்க. ஆக அப்பேற்பட்ட நாளில் குழந்தை வரம் வேண்டி கேட்பவர்களும் திருமண தடை உள்ளவர்களும் இந்த நாள்ல சிறப்பு வழிபாடு நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும்னா வீட்டிலையும் செய்யலாம். இல்லைன்னா நீங்க கோவில்களிலும் போயிட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம். இப்ப வீட்டுல வழிபாடு பண்றவங்க முதல் நாளே வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட எந்த அம்மன் படம் இருந்தாலும் அந்த அம்மன் படம் உதாரணத்திற்கு மாரியம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் இப்படி இருக்கின்ற படத்தை சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதிகாலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு நல்ல போட்டோ எடுத்துட்டு ஹால்ல நீங்க கொண்டு போய் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே சாமி கும்பிடுவாங்க. அதனால ஹால்ல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ கொண்டு வச்சுட்டு ஒரு மணப்பலகைய வச்சு அதை சுத்தம் பண்ணி நீங்க கழுவி எடுத்து வச்சுட்டு அதுல கோலம் போட்டு அதன் மேல சிகப்பு துணிய விரிச்சு அதற்கு மேல அம்மன் போட்டோவை கிழக்கு பார்த்தமாறு வச்சுக்கணும். இப்ப நீங்க அதை வச்சுட்டு அதற்கு வாசனை மிக்க மலர்களை கொண்டு அலங்காரம் பண்ணிக்கணும். அதற்கு பிறகு நம்ம வளைகாப்புக்கு என்ன எல்லாம் சீர்வரிசைகள் வைப்போமோ அந்த மாதிரி முன்னாடி தேங்காய், பழம், வெத்திலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், சந்தனம், உதிரி பூக்கள், கொஞ்சம் அச்சதை, பன்னீர் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நெய் வைத்தியமா உங்களால முடிந்த சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் இப்படி உங்களால என்ன முடியுதோ அதை செஞ்சு வச்சுக்கலாம். அதற்கு பிறகு ரொம்ப முக்கியமா கண்ணாடி வளையல் வைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பெண்ணுக்கு வளைகாப்புன்னா கையில வளையல் போட்டு விடுவோம். அதே மாதிரிதான் இப்ப அந்த படத்திற்கு வளையல மாலையா கட்டி போடலாம். இல்லைன்னா சாமி படத்திற்கு முன்னாடி 2 பக்கமும் கண்ணாடி வளையல்களை எடுத்து வச்சுக்கலாம்.
பிறகு அம்மனுக்கு வளைகாப்பு செய்ய சந்தன, குங்குமம் வைப்போம் இல்லையாங்க? அதே போன்று பாதம், 2 கைகள், 2 கன்னம், நெத்தி இப்படி எல்லா இடத்துலயும் வந்துட்டு வைப்போம்ல, அதே மாதிரி அம்மன் போட்டோவுக்கும் முதலில் பாதத்துல குங்குமம் வச்சு, அப்புறம் 2 கைகளிலும் வச்சிட்டு, அதற்கு பின் 2 கன்னத்திலும் வச்சு, நெத்தியிலும் வந்து வைக்கணும். இது மாதிரி செஞ்சுட்டு அட்சதை போட்டு, பூக்கள் போட்டு, பன்னீர் தெளிச்சு நமக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ, அந்த ஸ்லோகத்த வந்து சொல்லி போற்றிகள், ஸ்லோகங்கள், அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் அதை படிச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியங்கள் பண்ணி, தீபதூப ஆராதனைகள் எல்லாம் வந்து காமிச்சு, அடுத்து எப்பவும் வளைகாப்பு வந்துட்டு பண்ணின பெண்ணுக்கு வந்துட்டு நம்ம ஆலாத்தி கரைச்சு எடுப்போம் இல்லைங்க? அது போல திருஷ்டி படம்னு செய்வாங்க. அதே போல நம்ம இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி வச்ச அந்த அம்மனை வந்து ஆரத்தி எடுத்து திருஷ்டிய வந்துட்டு போக்க வேண்டும். ஏன்னா கண் படும் இல்லையாங்க? அதனாலதான் ஆரத்தி வந்து எடுத்துட்டு அதற்கு பிறகு அம்மன் படத்தை வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு பூஜை அறையில கொண்டு போய் வச்சிடணும். அடுத்தது அந்த மணப்பலகையில அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கு கல்யாணம் ஆகலையோ இல்ல கவலைப்பட்டுட்டு இருக்காங்களோ இல்லைன்னா குழந்தை பேரு கிடைக்காமல் வந்துட்டு கவலைப்பட்டு இருக்கவங்க அப்படி இருக்கிறவங்கள அந்த மணப்பலகையின் மீது வந்து அமர வைத்து அவங்களுக்கு நாம எப்படி வளைகாப்பு பண்ணினோமோ அதே போல கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு எப்படி நலுங்கு வைப்போமோ அதே மாதிரி பாதத்துல 2 கைகள்ல கன்னத்துல நெத்தியில எல்லாம் வந்து சந்தன குங்குமம் வச்சு உதிரிப்பூ போட்டு அட்சதை போட்டு அவங்களுக்கு பன்னீர் தெளிச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். இது வந்து பசங்களுக்கு. அதே மாதிரி பொண்ணா இருந்தாங்கன்னா அதுவும் கல்யாணம் ஆகாத பெண்ணாவோ இல்லைன்னா வளைகாப்பு போடுற பெண்ணும் இல்ல குழந்தை இல்லாமல் வந்து இருக்காங்கல்ல அவங்களுக்கோ இதே போன்று மணப்பலகையில் அமர வைத்து பூ போட்டு நலுங்கு வைத்து ஆசீர்வாதம் பண்ணி 2 கைகளிலும் வளையல் போட்டு விடணும். அதற்கு பிறகு மனசார வாழ்த்துகின்ற பெரியவங்கள் இருப்பாங்கல்ல நம்ம வீட்டு பக்கத்துல அவங்களையும் அழைச்சு வந்து வச்சுக்கணும். அவங்க எல்லாரும் மனசார வேண்டி அவங்களுக்கு வளையல் போட்டு விடணும். அதற்கு பிறகு ஆசீர்வாதம் பண்ணி, அம்மா நீ உட்கார்ந்து இருந்த பலகையில நான் வந்து உன் மடியில உட்கார்ந்த மாதிரி நான் உட்கார்ந்திருக்கேன். பையனா இருந்தா எனக்கு நல்ல மனைவி அமையணும் அப்படின்னும் வேண்டிக்கணும். பெண்ணா இருந்தா எனக்கு நல்ல கணவர் அமையணுமா அப்படின்னு வந்து மனசார வேண்டிக்கணும். அடுத்தது வளைகாப்பு பண்ற பொண்ணா இருந்தா அந்த பொண்ணுக்கு மடி நிரம்பணும். ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம், 2 வெற்றிலை பாக்கு வச்சு மடி நிரம்பணும் அப்படின்னு இந்த மாதிரி மடி நிரப்பி அந்த பொண்ணு வந்து அப்படியே வந்து அந்த மடியோடவே வந்துட்டு கொண்டுட்டு போயிட்டு சுவாமி ரூம்ல போயிட்டு சுவாமிக்கு முன்னாடி நின்று என்ன சொல்லி வேண்டணும்னா, அம்மா இன்று இந்த தேங்காய் என் மடியில் நிறைஞ்சு இருக்கு. இதே மாதிரி அடுத்த வருஷம் என் மடி நிறைஞ்சு குழந்தை இருக்கணும் அப்படின்னு அம்மன் கிட்ட கண்ணீர் மல்கி மனசார வந்து வேண்டணும். அவர்கிட்ட வந்து நீங்க உள்ளம் உருகி வேண்டினால் நிச்சயம் அடுத்த வருஷம் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும். அதே மாதிரி வேண்டிட்டு அந்த தேங்காயை எடுத்து நீங்க பூஜை அறையில வச்சுட்டு அந்த வாழைப்பழத்தை வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த தேங்காயை எடுத்து நம்ம வீட்டுல நம்ம சமையல் செய்வோம்ல அதற்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். மறுபடியும் அந்த தேங்காயில ஏதாவது செய்து சுவாமிக்கு வந்துட்டு படைக்க கூடாதுங்க. கார சட்னி, காரக்குழம்பு இது மாதிரி செய்யக்கூடாது. அதுல வந்துட்டு இனிப்பு மட்டும்தான் வந்துட்டு செய்யணும். சின்ன ஒரு வழிபாடுதான். ஆனால் அவ்வளவு ஒரு வலிமையான ஒரு வழிபாடு. இந்த வழிபாட்டை நீங்க செய்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களுக்கு இந்த ஆடிப்புற விழாவிலேயே வளைகாப்பு கொண்டாட வைப்பாள். அங்கு நலுங்கு வைத்த அந்த ஆணும் பெண்ணும் பெரியவங்க கால்களில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா அடுத்த ஆண்டு உங்களோட வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். இப்ப எங்களுக்கு இப்படி எல்லாம் செய்ய வேண்டாம். எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு அப்படிங்கிறவங்க நம்ம அம்மனுக்கு வாசனை பூக்களை எல்லாம் போட்டு தீப தூப ஆராதனைகள் காமிச்சு கண்ணாடி வளைகள் வந்து சாமிக்கு முன்னாடி வச்சு எளிமையா ஒரு இனிப்பை வந்து நெய்வேத்தியமா வச்சு மனசார சுவாமி கும்பிட்டுக்கலாம். அதற்கு பிறகு அந்த கண்ணாடி வளையலை எடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒண்ணு கொடுத்து வந்து போட்டுக்க சொல்லலாம். இதுவும் வந்துட்டு போதுங்க. இது காலை வேளையில் வந்துட்டு செய்யக்கூடியது. மாலை வேளையில கண்டிப்பா கோவில்களுக்கு போகணும். ஏன்னா அங்க அம்மனுக்கு வளகாப்பு நடத்துவாங்க. அத கண் குளிர பார்க்கணும். அங்க கொடுக்கிற கண்ணாடி வளையல்கள வாங்கி கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கும் வளைகாப்பு நடத்தணும் அப்படின்னு இருக்கிற பெண்ணுக்கும் அந்த வளையல்களை வந்து போட்டுவிட்டு, அம்மா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் என்றும் வளைகாப்பு நடக்கணும் என்று வேண்டிக்கலாம்.
அடுத்து நமக்கு மனசுல ஆசைகள் இருக்கும். கோவில்களில் வளையல் வாங்கி வந்துட்டு கொடுப்போம். இல்ல அத வந்து சாமி பாதத்துல வச்சு அர்ச்சனை செஞ்சு கொடுக்கணும்னு கோவில்ல இருக்கிற அர்ச்சகர்கிட்ட சொல்லி வாங்கி நம்ம கோவில்களுக்கு வரவங்களுக்கு வந்துட்டு குடுக்கலாம். இது ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதிரி செய்தோம்னா, நம்ம வாழ்க்கையானது சீரும் சிறப்புமாய் இருக்கும். நம்முடைய குழந்தைகள், சந்ததிகள் எல்லாரும் செல்வ செழிப்போடும், பேரும் புகழோடும், எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்க. அதனால என்ன வேண்டுமோ, குழந்தைகள் படிக்கணுமா, இல்ல தொழில் விருத்தி அடையணும்னா, இந்த மாதிரி வந்து நமக்கு என்ன வேணுமோ, அந்த மாதிரி அம்மன வந்து மனம் உருகி வேண்டி வந்து கேட்டோம்னா, கேட்கின்றது எல்லாமே நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, அத்துடன் நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.